நம்ம இப்போது ப்ரீவியஸ் இயர் கொஷின் பேப்பர்லேருந்து ஒரு சம் தான் பார்க்க போகிறோம். ஸோ இங்கே என்ன கொடுத்துட்டாங்கன்னா 3 நம்பர்ஸ் அவங்களோட ரேஷியோ கொடுத்துட்டு அப்புறம் அவங்களோட எல்சிஎம் கொடுத்துட்டு ஹச்சிஎஃப் கண்டுபிடிக்க சொல்கிறாங்க. ஓகே, ஸோ எப்போவுமே எல்சிஎம் அப்படின்றது என்னென்னா ஹச்சிஎஃப் எல்லாத்துலேயும் இருக்க காமனான ஃபேக்டர், அதுக்கப்புறம் இருக்க ப்ரைம் ஃபேக்டர்ஸ். ஓகேவா? ஸோ இப்போது ஒரு 3 நம்பரை எடுத்து அதை வந்து ஃபேக்டர்ஸாக மாற்றுறாங்கன்னு வச்சுக்கோங்களேன். காமனானதெல்லாம் கேன்சல் ஆகிட்டு மிச்சம் இருக்க ப்ரைம் தான் ஃபேக்டர்ஸாக இருக்கும். ஐ மீன் ப்ரைம் தான் ரேஷியோவாக இருக்கும். ஸோ இங்கே என்ன கொடுத்துட்டாங்க, உங்களுக்கு ரேஷியோ கொடுத்துட்டாங்க அண்ட் என்ன கொடுத்துட்டாங்க, எல்சிஎம் கொடுத்துட்டாங்க. ஸோ இவங்களை வச்சு நீங்கள் ஹச்சிஎஃப் ஈஸியாக கண்டுபிடிச்சலாம். ஸோ இந்த மாதிரி ஒரு 3 நம்பர்ஸில் 2 நம்பர்ஸோட ரேஷியோ கொடுத்துட்டு எல்சிஎம் கொடுத்தாங்கன்னா இந்த 3 நம்பர்ஸே மல்டிப்ளை பண்ணுங்க. 3 × 4 × 5. நம்ம என்ன கண்டுபிடிக்கணும், ஹச்சிஎஃப் அவனை வந்து எக்ஸ்ன்னு வச்சுக்கோங்க, ஈக்குவல்ஸ் எல்சிஎம். ஸோ 3 × 4 × 5 × ஹச்என் எக்ஸ் ஹச்சிஎஃப்க்கு பதிலாக × 2 4 00. 1 5s are 5, 4 5s are 20, remaining 4, 8 5s are 40, 0 and 4, 1 4 is 4, 1 4s are 4, 2 4s are 8, 0 and 1 3 is 3, 4 3s are 12, 0. ஸோ எக்ஸ் அப்படின்றது 40. ஸோ நம்ம எதை 40 வச்சோம்னா ஹச்சிஎஃப் தான் 40 வச்சோம். ஸோ 40. ஸோ நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க, ஒரு ரேஷியோ கொடுத்துட்டு அதுக்கப்புறம் எல்சிஎம் கொடுத்துட்டு ஹச்சிஎஃப் கேட்டாங்கன்னா இந்த ரேஷியோவோட இண்டிவிஜுவல்ஸ் இன்ட்டு ஹச்சிஎஃப் ஈக்குவல்ஸ் எல்சிஎம். ஓகேவா? ஸோ இந்த எடுத்துருக்கோம் இல்லையா, ரேஷியோட ஒவ்வொரு பார்ட் இன்ட்டு ஹச்சிஎஃப் இன்ட்டு எல்சிஎம் நீங்கள் டேரெக்டாக போட்டால் ஆன்சர் வந்துடும்.